இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாது என்று பரிசேயர் சதுசேயரிடம் கேட்டவர் யார்? இயேசு. யாருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு சீசரிடம் கூறினார்? பரிசேயர், சதுசேயர். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு எதை குறிக்கிறது? உபதேசங்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து இயேசுவை பார்த்து கூறியவன் யார்? சீமோன் பேதுரு. பேதுருக்கு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினவர் யார்? பேதுரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று யார் யாரிடம் கூறியது? இயேசு. பேதுரு. எது பேதுருவுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? பரலோகத்தின் திறவுகோல். யார் பூலோகத்திலே கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும்? பேதுரு. தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார்? சீசர்கள். இயேசு தம் பாடு மரணங்களை குறித்து யாரிடம் கூறினார்? சீசர்கள். இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டவன் யார்? பேதுரு. எனக்கு பின்னக போ சாத்தான் என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுரு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தவன் யார்? பேதுரு. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை டேஷ் இழந்து போவான். கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் டேஷ் கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்த கூடாது? தன் ஜீவனை. மனுஷகுமாரன் அவனவன் டேஸுக்கு தக்கதாக பலனளிப்பார். கிருபை. மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவர் யாரோடு கூட வருவார்? தூதர்கள். மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தின் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பாராதவர் யார்?